பயத்திலிருந்து விடுதலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க எபிரெயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அல்லேலூயா. அதாவது இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்துவதற்கு முன்னால, இயேசு சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முன்னாலே இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஒருவித பயம் இருந்து கொண்டிருந்தது. சாவதா பிழைப்பதா வாழ்வதா அப்படிங்கிற ஒரு மரண பயம் இருந்து கொண்டே இருந்தது. நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, பல பாடு, எப்போ சாவோம் எப்போ அழிவோம் அப்படிங்கிற அந்த மரணத்தை குறித்து ஒரு பயம் இருந்தது. ஆனால் அந்த பயத்தின் ஆவியை விரட்டி அடிக்கும்படி இயேசு தம்முடைய மரணத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே என்ன பண்ணிட்டாரு? அதாவது மரணத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, மரணத்துக்கு ஒரு அதிகாரி ஒரு ஆள் இருக்கிறார். இப்போ அநேகர் சூசைட் பண்ணுறாங்க, தற்கொலை பண்ணுறாங்க, தன்னையே அழிச்சுக்கிறாங்க. யார் அழிக்கிறா, யார் மூலமாக அழிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பிசாசு மூலமாக தான் அழிகிறாங்க. ஏன்னு கேட்டால் அவனுக்கு ஒரு பெயர், கொல்லவும் அழிக்கவும் திருடவும் அதுக்கு தான் வருவான், வேறு எதுக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். அப்படி என்றால் அவனுக்கு பெயர் மரண கண்ணி ஆவி, பயத்தை கொடுக்கிறவன், பயத்தை கொடுத்து மரணத்தை கொண்டு வருவான். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எல்லா மக்களுமே இருந்த பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ கூட ஒரு சில பேர் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த பயத்தை ஆவி வந்துடுவான். படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், வேலை பார்க்குற ஆளாக இருக்கட்டும், தொழில் பண்ணுற ஆளாக இருக்கட்டும், எந்த காரியத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஒரு வசனம் இருக்கிறது வெளிப்படுத்தல, பயப்படுகிறவன் பரலோகத்துக்கு வர முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இப்போ ஏசப்பா எப்போ அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்த சிந்தினாரோ அப்போவே மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தன்னுடைய மரணத்தில் என்ன செஞ்சிட்டாரு, ஒழிச்சு போட்டுட்டாரு. அல்லேலூயா. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசனவனை தமது மரணத்திலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள். அப்படின்னா இந்த மரணத்தின் ஆவி, தற்கொலை ஆவி, பயத்தின் ஆவி ஒரு எல்லாத்தையும் அடிமைப்பட்டு வச்சிருந்துச்சு. பயத்தின் ஆவிக்கு அடிமையாக இருந்தாங்க, தற்கொலைக்கு அடிமையாக இருந்தாங்க. அதனால தான் இயேசு பிறந்த உடனேயே கபிரியேல் தூதர் சொல்கிறார், ஆடு மேய்ப்பர்களை பற்றி பயப்படாதிருங்கள் அப்படிங்கிறார். இயேசு பிறந்தவொடனே வார்த்தை பயப்படாதிருங்கள். அப்படின்னா உலகத்தில் எவ்வளோ பயங்கள் இருந்திருக்கு யோசனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பயங்கள் மக்கள் பயந்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. வேலை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், படிப்பு காரியத்தில் எல்லாத்துலேயும் பயமாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் நானும் பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக தற்கொலை ஆவி, மரணக்கண்ணி ஆவி நம்முடைய குடும்பத்தில் கிரியை செய்யக்கூடாது என்பதற்காக, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும்படி எந்த பிசாசுடைய கிரிகள் நம்ம குடும்பத்துக்கு வராத அளவுக்கு அவர் என்ன செஞ்சார்னா தன்னையே பலியாகி ஒப்பு கொடுத்து மரண கண்ணி ஆவியை அவர் அடித்து நொறுக்கி ஒன்றுமூலமாக்கிட்டார். ஏசப்பாக்கு ஒரு கையை தட்டுங்க பார்ப்போம். அப்போ அதனால் எக்காரத்தை கொண்டும் நீங்கள் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும், எந்த நிந்தை வந்தாலும், ஐயோ நாளைக்கு அவனை பார்க்கணுமே பயமாக இருக்குது, ஐயோ இந்த பிரச்சனையை முடிக்கணுமே பயமாக இருக்குது, எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல பயமாக இருக்குது அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொல்ல 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 படுத்துக்கிட்டு இருக்கிற பிசாசு எழுப்பி நிற்பான். படுத்துக்கிட்டு பிசாசு என்ன செய்வான், உன்னை பார்ப்பான், இங்கிட்டு திரும்பிட்டு இருப்பான். பிசாசு பயமாக இருக்குன்னு சொல்லும் போது உன் பக்கம் திரும்பிடுவான். அப்போ திருப்பி பயமாக இருக்குன்னு சொல்லும் போது அப்படியே நகண்டு வருவான் உன் பக்கம். திருப்பி பயமாக இருக்குன்னு சொல்லும்போது அப்படியே ஜன்னல் எட்டி பார்ப்பான். அப்புறம் திருப்பி பயமாக இருக்குன்னு சொல்லும்போது அப்படியே உள்ள அப்படியே சர்றன்னு இறங்குவான். அப்போ அவன் வருவதுக்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது. உன் வாயின் வார்த்தை ரொம்ப கவனம் பார்த்துக்கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைய எனக்கு இந்த சப்ஜெக்ட் பார்த்தாலும் பயமாக இருக்குது, அந்த டீச்சரை பார்த்தாலும் பயமாக இருக்குது, அந்த லெக்சரை பார்த்தாலும் பயமாக இருக்குன்னு சொல்லி படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இந்த 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 சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, அந்த டீச்சர் வந்தால் கம்பெடுத்து அடிச்சிருவாங்க, அந்த டீச்சரை பார்த்தாலும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவே, பயமாக இருக்கிற வார்த்தை வாயில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படி வந்தால் பிசாசு வருவதற்கு நீங்கள் கதவை திறந்து கொடுக்குறீங்க. அந்த பிசாசு பேர் பயத்தின் ஆவி, மரணக்கண்ணி ஆவி. அதாவது மரணக்கண்ணி ஆவியும் பயத்தின் ஆவியும் 2 பேரும் அண்ணன் தம்பி. ஓகே,
பயத்தை கொடுப்பான், அடுத்து சாக வைப்பான். அப்படின்னா நீங்கள் பயம் 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 என்று சொல்லும்போது அடுத்த மரணத்துக்கு அண்ணி ஆவி உள்ளே வருவான். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான். அதனால் அந்த பிசாசுடைய பேரை உங்கள் வாயில் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. மாறாக நீங்கள் என்ன சொல்லணும், என்ன பேசணும் என்று கேட்டால் வாசிங்க எபிரேயரில் 13:5-6. பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இப்ப கவனிங்க, ஒரு மனிதன் மூலமா உங்களுக்கு ஒரு சில அவமானம் வரப்போகுது, ஒரு மனிதன் மூலமா உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. ஒரு தொழில் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்க உங்களை டார்ச்சர் பண்றாங்க, உங்களை வந்து துன்பப்படுத்துறாங்க. நான் இல்லாமல் நீ தொழில் பண்ணிடுவியா, நான் இல்லாமல் நீ வியாபாரம் பார்த்துருவியா அப்படின்னு வந்து உங்களை டார்ச்சர் பண்ணும்போது அந்த மனிதனை குறித்து உங்களுக்கு ஒரு பயம் வருகிறது. ஐயோ இவன் தொழிலை கெடுத்துருவானோ, வியாபாரத்தை கெடுத்துருவானோ, நம்ம வேலையை கெடுத்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் வருகிறது, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த பயத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது அந்த பயத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சந்திக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ மாறாக அந்த பயங்கள் உங்களை விட்டு விலக வேண்டும் என்றால் இங்கே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இப்ப கவனிங்க, அவர் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்ப நான் என்ன சொல்றாரு, ஏன் நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க, ஏன் தேவையில்லாம கலங்குறீங்க, ஏன் தேவையில்லாம வேதனைப்படுறீங்க, நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நான் தான் ஏற்கனவே பேசிட்டேன்ல, நான் தான் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன்ல, நான் தான் தைரியமாக சொல்லியிருக்கிறேன்ல, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறேன்ல. அப்படி இயேசுவா உங்களை பார்த்து கேட்கிறாரு. கேட்டுட்டு அடுத்து என்ன சொல்றா, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், திருப்பி வாசிக்காத. அதனாலே நாம் தைரியம் கொண்டு முதல்ல என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த வார்த்தையை வைத்து கொண்டு முதல்ல நீ என்ன செய்யணும், தைரியத்தை வர வைக்கணும். என்ன செய்யணும், முதல் தைரியத்தை வர வைக்கணும். தைரியத்தை வர வச்சு தைரியத்தோட உற்சாகத்தோட நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் இயேசு என்னை பார்த்து சொன்னாரு, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவர் சொன்ன வார்த்தையை வச்சு நான் தைரியம் கொண்டு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், எந்த மனிதனும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளுக்கும் நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஒரு வார்த்தையை நீ பேசிக்கிட்டே இருந்தனா உனக்கு எதிராக பேசினவே உட்காந்துருவேன். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு அப்பாவை கை தட்டுங்க. புரியுதா? அப்போ இனிமேல் வந்து அவனை பார்த்தா பயமாக இருக்குது, இவனை பார்த்தா பயமாக இருக்குன்னு பேசக்கூடாது. அப்படி பயமாக வந்தாலும் அந்த பயத்தை முறியடிக்கக்கூடிய வார்த்தை இந்த எபிரேயர் 13:5-6. இதை வந்து டெய்லி இங்கே இருங்க, ஒருவேளை உங்களுக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு 25 வாட்டி டெய்லி சொன்னீங்கன்னா அந்த பயம் உங்களை விட்டு ஓடிடும். ஓகே, புரியுதா புரியலையா? யாரை குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது. ஆமே, எந்த மனிதனை குறித்தும் பயப்படக்கூடாது, சொல்லக்கூடாது. இன்னொரு வசனம் வாசிங்க, 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிச்சிங்களா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, கர்த்தர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. புரியுதா? கர்த்தர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை என்ன செய்யலை. புரியுதா புரியலையா? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அப்ப என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாருன்னா பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பலமும் அன்பு தெளிந்த புத்திய எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால இனிமேல் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பெற்றோர்கள் நான் சொல்கிறது கேட்டிருக்கேன், அவனை குறித்தான் எனக்கு பயமாக இருக்குது, இவனை குறித்தான் பயமாக இருக்குது. தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க.
ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு அவர் கொடுத்ததை எப்போ சொல்லி காட்டுறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு பயப்படுற மாதிரி எந்த ஆவியும் அவர் கொடுக்கலங்க. ஏன்னா பயத்தின் ஆவியை சிலுவையில் முடிச்சிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? பயத்தின் ஆவியை மரணக்கண்ணி ஆவியை சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு? அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவியை எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்துரு. திருப்பி சொல்லுங்க, எனக்கு. சத்தமா, எனக்கு எனக்கு ஏசப்பா பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். சொல்லுங்க, கடல் பொங்கட்டும். எனது நங்கூரோ இயேசு இருக்கிறார், எனது நங்கூரோ இயேசு இருக்கிறார். ஓ, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சத்தமா, இயேசு என்னோடு இருப்பதனால், அறிக்கை, இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இந்த ஒரு பாட்டை பாடிப்படுங்க. அடுத்து, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, தினந்தோறும் சந்தோஷமே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருங்க? பாடிடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ரோமர் 8:15. இந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்ப பாருங்க, ஏற்கனவே பயந்து போய் இருந்தீங்க. பயத்த ஆவி உங்களை ஆளுகை பண்ணிக்கிட்டு இருந்தான். இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி விடுதலை கொடுத்துட்டாரு. ஆனா திரும்ப 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 நீ என்ன செய்யாத, பயத்தை இடம் கொடுக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு? வாசிங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எனக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற பிள்ளைங்கிற அதிகாரத்தை, பிள்ளைங்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் ஆவி எனக்குள்ள, அதனால பயப்பட மாட்டேன். இறங்களேன், ஒரு நல்ல காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க. நீ என் அப்பான்னு கூப்பிடு மகளே அப்படின்னு சொல்லி ஒரு ஆவியை உங்களுக்கு கொடுத்துட்டார். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம அப்பா பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம தேவையில்லாத காரியத்தை குறித்து கலங்கிட்டு இருக்கோம், பயந்துக்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து எந்த காரியத்தை குறித்து கலங்க வேணாம், பயப்பட வேணாம். எல்லாமே அவருக்கு தெரியும். புரியுதுங்களா? அதனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, திரும்பவும் திரும்ப என்ன அர்த்தம்? ஏற்கனவே பயந்து போய் இருந்தீங்க. ஆனால் இப்போ பயத்தின் ஆவியை சிலுவையில் ரத்தத்தை சிந்தி என்ன பயத்தின் ஆவியை முறியடிச்சிட்டார். ஆனால் திரும்பி நீ பயத்துக்கு என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. அப்போ நீ திரும்ப பயப்படாமல் இருப்பதற்கு, திரும்ப அந்த மாதிரி ஆவி உனக்கு வராமல் இருப்பதற்கு நான் உனக்கு அப்பாவாக வந்துட்டேன். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறேன். கையை டப்பாக்கு மைவை செலுத்துங்க. அல்லேலூயா. சங்கீதம் 91:5-6. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். அல்லேலூயா. இதில் என்ன அர்த்தம் தெரியுமா? இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும். கொள்ளை நோய் எனக்கு வந்துருமோ, என் வீட்டுக்கு வந்துருமோ, எனக்கு அந்த நோய் வந்துருமோ, இந்த நோய் வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடாது. அவங்களுக்கு வந்துருச்சு, இவங்களுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் யோபு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? யோபு என்ன சொல்கிறாரு? பயந்தது எனக்கு நேர்ந்தது. யோபு ஒரு காரியத்தை குறித்து பயந்தார், அவருக்கு வந்துருச்சு. புரியுதுங்களா? அதனால் எந்த காரியத்தை குறித்தாவது எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது உங்களை தேடி வந்துடும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. எண்ணங்களில் ஜாக்கிரதையாக இருங்க, சிந்தையில் ஜாக்கிரதையாக இருங்க, நினைவில் ஜாக்கிரதையாக இருங்க, பேச்சில் ஜாக்கிரதையாக இருங்க. யோபு சொல்கிறாரு, அனுபு சொல்கிறாரு, நான் ஒரு காரியத்தை கொடுத்து பயந்தேன், அது எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால்
புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நம்மளுக்கு சொல்லித்தராரு. என்ன சொல்கிறாருன்னா, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமான கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் பாலக்கும் சங்காரத்துக்கும் நான் இப்படி தான் சொல்லணும். அந்த கொரோனா எனக்கு வந்துருமா பயமாக இருக்குது, இந்த நோய் எனக்கு வந்துடும் பயமாக இருக்குன்னு சொல்லவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கள். ஏன்னா அதாவது ஒரு காரியத்தை குறித்து படிக்கிற பிள்ளைய இந்த சப்ஜெக்ட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் உனக்கு வரவே வராது. ஒரு மனுஷன் பேரை சொல்லி அவனை குறித்து எனக்கு பயமாக இருக்குன்னீங்கன்னா கண்டிப்பாக அவன் வந்து உன்னை தாக்குவான். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டே இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டே ஆமென் ஆமென். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. எதிரியின் தடைகளை எதிரியின் தடைகளை வென்றுவிட்டு. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நிரப்பப்பட்டே நிரப்பப்பட்டே ஆவியின் வல்லமை நிரப்பப்பட்டே கத்தரபா கத்தரபா சிவானா தரபா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஒரு காரியத்தை நான் ஆவியில் உணர்கிறேன். உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்கள் பேச்சு கேட்காம மனமோன போக்கில் அவங்க இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க மனம் மாறி உங்ககிட்ட சமாதானமாகி ஒரு மனமாய் மாறிட்டாங்க. உங்கள் வீட்டில் சண்டைக்கு இடமில்லை, பிரிவினைக்கு இடமில்லை. இன்றைக்கி இருதயங்களை மாற்றி அமைச்சிட்டார். கர்த்தருடைய வார்த்தை அந்த இருதயத்தை மாற்றிருச்சு. ஒரு பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, கர்த்தர் இன்னைக்கு உன் வாழ்க்கையை திருப்தி ஆக்கிட்டார். பிடித்தமில்லாத வாழ்க்கையை பிடித்தமான வாழ்க்கையாக மாற்றிட்டார். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கிறார். தகப்பனே ஏசப்பா, இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கிருபையை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. இந்த 8வது நாள்லேயே ஆண்டவரே மாற்றங்களை நாங்கள் காண முடிகிறது. கண்டிப்பான முறையில் 40 நாளுக்குள்ளே பெரிய பெரிய அற்புதம் எங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இங்கே நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடக்க போகுது. இங்கே நிற்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாக போகுது. ஆண்டவரே, நீங்கள் அப்படி செய்ய போறதுக்கு நன்றி. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.